சிறப்பான எழுச்சியான வரவேற்பை அளித்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதற்க என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தொகுதி ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில சட்டமன்ற தொகுதி இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகிறது. நம்முடைய வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணியின் சார்பாக இந்த தொகுதிகளை போட்டியிடக்கூடிய நம்முடைய கழகத்துடைய பொருளாளர், நம்முடைய வெற்றி வேட்பாளர் முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய அன்பு தம்பி, நம்முடைய கழக தலைவர் தமிழக முதல்வருடைய அன்பு சகோதரன், அன்பு தோழன், என்னை தூக்கி வளர்த்த என்னுடைய மாமா டி.ஆர். பாலுமாமா அவர்களுக்கு வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல வாக்கு சேகரிக்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான அண்ணன் திரு தாமோ அன்பரசன் அவர்களே, காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர், குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் திரு படப்பை மனோகரன் அவர்களே, காஞ்சிபுரம் மாவட்ட கழக அவைத்தலைவர் அண்ணன் திரு துரைசாமி அவர்களே, சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் பொறியாளர் அணி மாநில துணை செயலாளர் சகோதரர் உமாகாந்த் அவர்களே, இளைஞரணியினுடைய மாநில செயலாளர் சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே, திரு பிரபு கஜேந்திரன் அவர்களே, ஸ்ரீபெரும்புத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் திரு நா கோபால் அவர்களே, ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்கள் அண்ணன் திரு எஸ்.ஜி. கருணாநிதி அவர்களே, அக்கா சரஸ்வதி மனோகரன் அவர்களே, மாங்காடு நகர செயலாளர் அண்ணன் திரு ஜபருல்லா அவர்களே, குன்றத்தூர் நகர செயலாளர் அண்ணன் திரு சத்தியமூர்த்தி அவர்களே, திருப்பெரும்புதூர் பேரூர் கழக செயலாளர் சகோதரர் ஆர் சதீஷ்குமார் அவர்களே, அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளை கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் கோல்டு பிரகாஷ் உள்ளிட்ட அனைத்து இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, நம்முடைய இந்தியா கூட்டணியில மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில நம்மோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, மூத்த முன்னோடிகளே, வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த பெரியவர்களே, நிர்வாகிகளே, இங்கு பெருமளவுல ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே, அக்காக்களே, அம்மாக்களே, பாட்டிகளே, தங்கைகளே, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கன் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்று கடந்த 5 நாட்களாக பல தொகுதிகளில் கிட்டத்தட்ட 10 பாராளுமன்ற தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இன்னைக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் மாமா டி.ஆர். பாலுமா அவர்களுக்காக உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்டு உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றேன். ஆனால் உங்களுடைய எழுச்சியையும் உணர்வையும் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நான் வாக்கு கேட்க தேவை வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நீங்கள்லாம் ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டீங்களா? என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க. எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்க கண்ணில் தெரிய போறது 2 தான். ஒன்னு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம், இன்னொன்னு நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு டி.ஆர். பாலு அவருடைய பேர். அதுல வாக்களிக்கிற நீங்க வைக்கிற ஒவ்வொரு வாக்கும் மோடியோட தலையில வைக்கிற கொட்டு வச்சிருவீங்களா? மோடி தலையில கொட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது சென்ற முறை நம்முடைய வேட்பாளர் மாமா அவர்கள் டி.ஆர். பாலுமா அவர்கள் கிட்டத்தட்ட 5,08,000 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை நீங்க கொடுத்தீங்க. அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இந்த முறை அது பத்தாது. சென்ற முறை நம்முடைய எதிரிகள் எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. இந்த முறை நம்முடைய எதிரிகள் எல்லாம் பிரிஞ்சு கோஷ்டியா பிரிஞ்சு நிக்கிறாங்க. எனவே இந்த முறை எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க போறீங்க?
10 லட்சமா? நீ சும்மா சொல்லிட்டு போயிருவ. குறைந்தது நான் உங்ககிட்ட கேட்பது, சென்ற முறை 5,08,000, இந்த முறை குறைந்தது 8 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய வேட்பாளர் அவர்களை நீங்கள் வெற்றி பெற வைத்து ஆக வேண்டும். செய்வீங்களா? நிச்சயம் அதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்க அத்தனை பேரும் தேர்தல் வேலையில ஈடுபட்டு பிரச்சாரத்தை அடுத்த 22 நாட்களும் தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக 8 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைப்பீங்கன்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி நீங்க ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி தரேன். நீங்க அப்படி 8 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நான் மாதம் 2 முறை இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு வருகை தந்து உங்களோட நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து உங்கள் தொகுதிக்கு, இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவையான அத்தனை தேவைகளையும் நம்முடைய முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் எடுத்து சென்று அத்தனை தேவைகளையும் நான் பூர்த்தி செய்து கொடுக்கின்றேன். இது நான் உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. ஏன் வாக்குறுதியை நான் காப்பாற்றுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க வாக்குறுதியை நீங்க காப்பாத்துவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? சரி. அதே மாதிரி சென்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே மாதிரி பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். சட்டமன்ற தேர்தல் பொழுது அப்பொழுது நம்முடைய கூட்டணி வேட்பாளர் சகோதரர் திரு செல்வ பெருந்தகை அவர்களை 11,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. அதற்கும் நீங்க தான் காரணம். அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில நம்முடைய வேட்பாளர் அவர்கள் இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல செஞ்சிருக்கக்கூடிய பணிகள், சாதனைகளை மற்றும் சிலவற்றை மட்டும் இங்க நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஓரகடத்துல மருத்துவ சாதனங்கள் பூங்கா அமைக்கின்ற பணி ரூபாய் 400 கோடி மதிப்பீட்டுல நடைபெற்று வருகின்றது. பிள்ளைப்பாக்கத்துல மின்னணு பொருட்கள் தயாரிக்கும் பொருட்கள் எலக்ட்ரானிக் கிளஸ்டர்ஸ் அமைக்கும் பணி ரூபாய் 700 கோடி ரூபாய் மதிப்பு உருவாக்க வாய்ப்பு உள்ளது. திருமுடிவாக்கம் துல்லிய உற்பத்தி பெருங்குழுமம் பணிகள் ரூபாய் 50 கோடி நடைபெற்று வருகின்றன. பல்லாவரம் தொகுதியில குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையை ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டுல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதே போல ITI மற்றும் பாலிடெக்னிக் பயிற்சியாளர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கின்ற நோக்கத்துடன் அம்பத்தூர்ல ரூபாய் 120 கோடி செலவில் தமிழ்நாடு வேர்ல்ட் இனோவேஷன் அண்ட் ஸ்கில் ட்ரைனிங் ஹப், தமிழ்நாடு விஷ் என்ற பெயர்ல உலகத்தரம் வாய்ந்த திறன் பயிற்சி மையத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அமைக்க உள்ளார்கள். அதேபோல் போரூர் ஏரி ரூபாய் 100 கோடியில சீரமைக்கப்பட உள்ளது. மூடப்பட்ட உபரி சேனலை மறுசீரமைப்பு செய்து ஐயப்பந்தாங்கல், பரணிப்புத்தூர், முகலிவாக்கம், மணப்பாக்கம் வழியாக அடையாறு ஆற்றில சென்று அடைய கால்வாய் திட்டம் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது. வலசரவாக்கம் மண்டலம் நெற்குன்றம் பாதாள சாக்கடை திட்டத்தை கீழே ரூபாய் 57 கோடியே 95 லட்சம் ரூபாய் செலவில் வள்ளியம்மை நகர் மற்றும் எண்டிபட்டேல் ரோடு ஆகிய பகுதிகளுக்கான கழிவுநீர் குழாய்கள், கழிவுநீர் விசை குழாய்கள் மற்றும் கழிவுநீர் இறைக்கும் நிலையம் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இது தவிர உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ரூபாய் 4 கோடியே 27 லட்சம் மதிப்பீட்டுல ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில தெருவிளக்கு போடுவது முதல் பள்ளி கட்டிடங்கள், சாலைகள் அமைப்பது வரை சிறியதும் பெரியதுமாக பல்வேறு பணிகள் இதுவரை இந்த 5 ஆண்டுகள்ல செஞ்சு முடிச்சிருக்கிறார். இந்த தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக ரூபாய் 1 கோடியே 5 லட்சம் மதிப்பீட்டுல சிகிச்சைக்காக ஒன்றிய அரசிடம் நிதியை பெற்று மருத்துவ சிகிச்சை தேவையுள்ள மக்களிடம் அதை சென்று சேர்த்துள்ளார். ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டுல ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சிகளுக்கு தேவையான கட்டடங்கள், சாலைகள், மேல்நிலை நீர்த்தக்க தொட்டிகள், பஞ்சாயத்து அலுவலகம் போன்றவற்றை செய்து கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அவர் இந்த 5 வருஷத்துல இந்த தொகுதிக்கு, பாராளுமன்ற தொகுதிக்கு செய்த திட்டங்கள்ல சிலவற்றை மட்டும் நான் இங்க குறிப்பிட்டிருக்கிறேன். இப்பொழுது நாம இந்த தொகுதிக்கு வாக்குறுதிகள், நம்முடைய தலைவர் அவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு ஒன்று சொல்லுவார். சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்ட தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில வந்த நம்முடைய தலைவர், அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்லுவார். அதே போல சில வாக்குறுதிகளை இங்க கொடுக்க விரும்புகின்றேன். ஜூன் 2021 முதல் ரூபாய் 62,791 கோடி மதிப்பீட்டுல ஸ்ரீபெரும்புத்தூர்ல தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள 40 நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டன. இந்த தொழில் முதலீடுகளை விரைந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். இதுல பல்லாயிரக்கணக்கான பேருக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். அம்பத்தூர், ஆவடி, ஸ்ரீபெரும்புத்தூர், ஓரகடம், கூடுவாஞ்சேரி அகல ரயில் பாதை அமைக்கப்படும். மீனம்பாக்கம் முதல் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் சேவை நீட்டிக்கப்படும். சென்னை துறைமுகம், மதுரவாயில் பறக்கும் பால பணிகள் முடித்து தரப்படும். ஸ்ரீபெரும்புத்தூர் தொடங்கி
ஓரகடம் குன்றத்தூர் வழியாக காஞ்சிபுரம் செல்லும் சாலையில கிரேட் செப்பரேட்டர் மேம்பாலம் அமைத்து தரப்படும். சுங்குவா சத்திரத்துல கழிப்பறை வசதியுடன் கூடிய புதிய புறநகர பேருந்து நிலையம் அமைக்கப்படும். வெள்ளம் ஏற்படுவதை தடுக்க முறையான வடிகால் கூடுதலாக ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில அமைக்கப்படும். இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கக்கூடிய இந்த பகுதிக்கான, இந்த பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குறுதிகள். இதையெல்லாம் நம்முடைய தலைவர் செய்வார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? இதற்கு சிறந்த உதாரணம் ஒண்ணு சொல்றேன். கடந்த 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாம ஆட்சி அமைச்சோம். நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சாங்க. தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமா தேர்ந்தெடுத்து உட்கார வச்சாங்க. அப்பொழுது பல தேர்தல் வாக்குறுதிகள் நம்ம கொடுத்திருந்தோம். அப்ப இருந்த நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும். கோவிட், நம்ம ஆட்சி அமைக்கும் பொழுது கோவிட் பெருந்தொற்று 2வது பேரலை. திரு நரேந்திர மோடி அவர்கள், ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏதாவது செஞ்சாரா? கோவிட் காலத்துல ஏதாவது செஞ்சாரா? வந்து பார்த்தாரா? என்ன சொன்னாரு? அத்தனை பேரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவோங்க, யாரும் வீட்டை விட்டு வெளில வராதீங்க, வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது செய்வோம், அடிதடி பண்ணுவோம், தடியடி நடத்துவோம் சொன்னாரா இல்லையா? ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணாரு. என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரு நாள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளில வாங்க, அமைதியா வெளில வாங்க, விளக்கு பிடிங்க, தட்டை எடுத்துட்டு வாங்க, தட்டை வச்சு சத்தம் போடுங்க, அந்த சத்தத்துல கோவிட் வைரஸ் பயந்து ஓடி போயிடும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதுல சில பேர் பண்ணாலும் பண்ணிருப்பீங்க. சும்மா சொல்லுங்க, பண்ணிருப்பீங்கல்ல. இப்படி சொன்னவர் தான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள். ஆனா நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? அப்போ இந்தியா முழுக்க யாருமே ஊசி போடுறதுக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா நடிகர் விவேக் அவர்கள் அந்த ஊசியை போட்டதுனால அவருடைய உயிருக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதனால அனைவருமே பயந்தாங்க, ஊசி போறதுக்கு பயந்தாங்க. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மருத்துவ ரீதியா இந்த கோவிடை விரட்டணும்னா ஊசி போட்டா மட்டும்தான் ஒரே வழின்னு அவரே அந்த ஊசியை போட்டுக்கிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பிபிஐ கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல அந்த கோவிட் வார்டுக்குள்ள உள்ள போய் இந்தியாவிலே ஒரே தைரியமான முதலமைச்சர் உள்ள போய் உள்ள மருத்துவம் சரியாக பார்க்கப்படுதா, அந்த கோவிட் தொற்று நோயாளிகள் ஒழுங்கா மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களான்னு ஆய்வு செஞ்ச தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான். இந்தியால யாருமே கோவிட் ஊசி போட்டுக்க பயந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் தான் அதிகமா கோவிட் ஊசியை போட்டு இந்த ஊசியை போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து தப்பிக்க முடியும்னு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது தமிழ்நாட்டு மக்கள். நீங்க தான், அந்த பெருமை உங்களுக்கு தான் சேரும். அந்த நேரத்துல மிக மிக அதிகமான பயங்கரமான நிதி நெருக்கடி இருந்தாலும் அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க? தேர்தல் வாக்குறுதியை தலைவர் செய்ய மாட்டார் அப்படின்னாங்க. ஆனா தலைவர் அவர்கள் முதலமைச்சராகி முதல் கையெழுத்து போட்டார். எத்தனை மகளிர் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும். முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை அமல்படுத்தினார். உபயோகப்படுத்துறீங்களா இல்லையாம்மா? எங்க பார்த்தாலும் இப்ப நான் 5-6 மாவட்டங்களா சுத்திக்கிட்டு இருக்கிறேன் 5-6 நாளா. எங்க பார்த்தாலும் அந்த பிங்க் பஸ் தான். அதாவது நம்ம ஆண்கள் மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும். ஒரு திட்டத்தை அரசு அறிவிச்சதுன்னா அதை எந்த அளவுக்கு அதிகமா உபயோகப்படுத்தணுங்கிறத மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா? இந்த 3 வருஷத்துல மட்டும் இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலமா எத்தனை பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க தெரியுமா? மகளிர் 460 கோடி முறை பயன்படுத்திருக்கீங்க. 460 கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. நான் இதை வந்து நகைச்சுவைக்காக சொல்லலாமா? அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துடும், ஆனா அந்த மக்கள் எவ்வளவுக்கு அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அப்பதான் அந்த திட்டத்துடைய அது வெற்றி. எனவே ஆண்கள் அனைவரும் பெண்கள் கிட்ட தான் கத்துக்கணும் ஒரு திட்டத்தை எப்படி பயன்படுத்தணும்னு. அது மட்டும் இல்ல, அந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மகளிரும் மாசம் 850 ரூபாயில இருந்து 900 ரூபாய் வரைக்கும் சேமிப்பு செய்யறாங்க. கரெக்டா இல்லையாமா? உபயோகிக்கிறீங்களா இல்லையா? பிங்க், அதாவது பேர் பிங்க் பஸ். ஆனா இப்ப மகளிர் அத்தனை பேர் என்ன சொல்றாங்க? செல்லமா நம்முடைய தலைவர் பேரை சொல்லி பிங்க் பஸ் சொல்றது இல்ல, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் அனைவரிடத்திலும் கொண்டு போய் சேர்ந்திருக்கு. இது தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒரு திட்டம். அதே மாதிரி இன்னொரு திட்டம், இது தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம், அதாவது புதுமை பெண் திட்டம். இங்க இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் இத்தனை பேர் வீட்டை விட்டு வெளியில வர முடியாது. இங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, 200 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வீட்டை விட்டு வெளில வர முடியாது. உங்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது. இன்னும் சொல்ல போனா மேலாடை போடுவதற்கு உரிமை கிடையாது. இதையெல்லாம் உடைச்சதுதான் திராவிட இயக்கம், சமூக நீதி இயக்கம்.
ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டும், கல்லூரிக்கு செல்ல வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும், பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிக்க வேண்டும்னா புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது அரசு பள்ளியில 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண்கள் மேற்கல்வி, அதாவது உயர்கல்வி, காலேஜ் படிக்கணும்னா அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, படிக்கிறதுக்கு போனாங்கன்னா அந்த பெண்களுடைய வங்கி கணக்குல மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் வைக்கப்படுகின்றது. இதுவரை இந்த 2 வருஷத்துல மட்டும் 3 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்போ என்ன பாத்தீங்கன்னா பெண்களை ஆண்களை விட பெண்கள் அதிகமா காலேஜ்ல சேர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தலைவர் இந்த முறை சட்டமன்றத்துல புது அறிவிப்பு வெளியிட்டார். தமிழ் புதல்வன் அப்படின்னு திட்டத்துல எப்படி பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்துல 1000 ரூபாய் கொடுக்கிறோமோ அதே மாதிரி ஆண்களுக்கும் உயர்கல்வி படிக்க போனா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். இதே போல இன்னொரு திட்டம், இதுவும் தேர்தல் அறிக்கையில நம்ம சொல்லாத திட்டம். அது என்னன்னா, நம்ம காலையில சீக்கிரமா வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. வெறும் வயிற்றுல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு இதே நினைப்பாவே இருப்பாங்க. ஐயோ பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சமே, குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சமே, வெறும் வயிற்றுல போயிருக்கானே, அவன் படிச்சானா தூங்கிட்டானா அப்படின்னு அந்த 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 நினைப்பிலே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். தினம் 17 லட்சம் குழந்தைங்க, தினமும் 17 லட்சம் குழந்தைங்க இதுல பயனடைறாங்க. இப்ப பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அத்தனை பேரும் வாழ்த்துறாங்க. பெற்றோர்கள் தைரியமா குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு. என் குழந்தை வெறும் வயிற்றோட போனானா அவன் போய் சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்து பாடம் படிக்கிறதுக்கு பாத்துக்கிறதுக்கு நம்முடைய தமிழக முதல்வர் கூட இருக்காரு அப்படின்னு தைரியமா வாழ்த்தி நம்முடைய குழந்தைகளை அனுப்புறாங்க. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. எல்லாரும் கேட்கறாங்கல்ல திராவிட மாடல் அரசு என்னன்னு. ஏன்னா இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுல இவ்வளவு வெற்றிகரமா பண்ணதுனால பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து பார்த்து, மற்ற மாநிலங்கள்ல தெலுங்கானா, கர்நாடகால இருந்து பார்த்து இந்த திட்டத்தை அவங்களுடைய மாநிலத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. திராவிட மாடல் அரசு என்னன்னா எல்லோருக்கும் எல்லாம். இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய, எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மாநிலம் தான் தமிழ்நாடு. திராவிட மாடல் அரசு, நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம். இது தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம், யாராலும் செய்யவே முடியாதுன்னு எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் குறை சொன்னாங்க. ஆனா அதையும் தலைவர் அவர்கள் செஞ்சு முடிச்சாங்க. சென்ற செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல தேர்தல் அறிக்கையில் நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாசம் 1000 ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கும் கொடுக்கப்படும் அறிவிச்சாரு. அதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர் விண்ணப்பிச்சாங்க மகளிர். இப்ப வரைக்கும் சென்ற செப்டம்பர்ல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 1,18,00,000 பேருக்கு மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. அது சில தடைகள் இருக்கதான் செய்யுது. சில பெண்கள் சொல்றாங்க எங்க வீட்டுக்கு வருது, பக்கத்து வீட்டுக்கு வரல, எதிர் வீட்டுக்கு வருது, என் வீட்டுக்கு வரல அப்படின்னு சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு. ஆனா இப்போ தேர்தல் காலம், இப்ப நான் சொல்ல முடியாது. ஆனா ஒரு 3-4 மாசத்துக்கு நான் முழுக்க பொறுப்பெடுத்துக்கிறேன். நான் சொல்றேன் 100% அந்த விண்ணப்பிச்ச 1,60,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாசம் 1000 ரூபாய் கண்டிப்பாக வந்து சேரும். அதற்கு நான் உறுதிமொழி கொடுக்கிறேன். இப்படி நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு வரோம். இதை தவிர பல்வேறு திட்டங்கள், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, நம்மை காக்கும் 40 இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்படுத்திட்டு இருக்கு. நாம ஒரு பக்கம் இந்த பக்கம் இவ்வளவு செஞ்சுட்டு வரோம். ஆனா ஒன்றிய பாஜக அரசு என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சது? ஏதாவது செஞ்சாங்களா? ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் கடந்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை வந்தாரு? தேர்தல் மட்டும்தான் வருவாரு. இப்ப வந்திருக்காரு. இப்ப 10 நாளா தமிழ்நாட்டை தான் சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. நான் சொல்லிட்டேன், நீங்க அடுத்த 20 நாள் இங்கே தங்குங்க. உங்களால ஒரு சீட்டு கூட இங்க ஜெயிக்க முடியாது. பாரதிய ஜனதாவால இங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இங்க தமிழ்நாட்டு மண்ணில் உங்களுடைய காலடியை கூட வைக்க விட மாட்டாங்க. போன முறையாவது என்ன சொன்னோம்? கோ பேக் மோடின்னு சொன்னோம். இந்த முறை சொல்லுவோம் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். புரியுதா? நான் உங்களுக்கு தெரியுமா, சென்னையில சென்ற டிசம்பர் மாசம் எவ்வளவு பெரிய புயல் அடிச்சது, எவ்வளவு பெரிய மழை பெஞ்சது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி தென் மாநிலங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலியிலாம் ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சது. இந்த 6 மாவட்டங்களும் மூழ்கிடுச்சு. மிகப்பெரிய பாதிப்பு. திரு மோடி அவர்கள் பார்த்தாரா? யார் வந்தா? நிதியமைச்சர் வந்தாங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தாங்க. பார்த்துட்டு
எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் சரி நான் அனுப்புறேன் அப்படின்ட்டு போனாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தார்மீக அடிப்படையில உரிமையில கேட்டாங்க. 37,000 கோடி ரூபாய் இழப்பு. நாங்க ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒன்றிய அரசு இதுவரைக்கும் 1 ரூபா கூட கொடுக்கல. ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் இழப்பீடு கொடுத்தாரு. இதுவரைக்கும் ஒன்றிய அரசு இதுவரைக்கும் 1 ரூபா கூட கொடுக்கல. இன்னும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்கம்மா, அதாவது அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நம்முடைய தலைவர் மீண்டும் காசு கேட்டாரு. நான் திரு நரேந்திர மோடி அவரை போய் 2 முறை பார்த்தேன். ஒரு முறை பார்க்கும்போது நீட் தேர்வு ரத்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். 2வது முறை போய் பார்க்கும்போது தயவு செய்து இழப்பீடு கொடுங்க, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க நிதி கொடுத்துருக்கோம், இழப்பீடு தமிழ்நாட்டுக்கு இழப்பீடு கொடுங்க அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னாரு. இது வரைக்கும் கொடுக்கல. ஆனா நம்ம நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க, நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா, பணம் கொடுக்கற மிஷினா அப்படின்னு கேட்டாங்க திமிரா. நான் என்ன சொன்னேன், அம்மா நீங்க ஏடிஎம் மிஷின்லாம் கிடையாது, ஆனா நான் உங்க அப்பா வீட்டு காசை கேட்கல, நாங்க எங்க தமிழ்நாட்டு மக்கள் கட்டி இருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதற்கு அந்த அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. டெல்லியில பத்திரிகையாளர் சந்திப்பு, 1 மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பு, அதுல 45 நிமிஷம் எனக்கு பாடம். உதயநிதிக்கு மரியாதை தெரியல, மரியாதையா பேச கத்துக்கோ அப்படின்னாங்க. நான் சொன்ன அடுத்த நாளே சொல்லிட்டேன், ஏம்மா நான் மரியாதையா நான் தப்பா தான் பேசல, நான் மரியாதைக்குரிய மாண்புமிகு உங்க அப்பாவுடைய மதிப்புமிகு காசெல்லாம் கேட்கல, எங்க தமிழ்நாட்டு மக்கள் கட்டி இருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நாங்க கேட்டிருக்கோம் அப்படின்னு. நான் இப்ப கேட்கிறேன், நீங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன். நாங்க கேட்ட காசை நீங்க எப்ப கொடுப்பீங்க, தமிழ்நாட்டு மக்கள் கட்டி இருக்கக்கூடிய வரி பணத்தை எப்ப கொடுப்பீங்க? உங்ககிட்ட எல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர் இருக்கார்ல, இனிமே அவரை ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர் நரேந்திர மோடின்னு கூப்பிடாதீங்க. அவருக்கு நாம ஒரு செல்ல பேர் வச்சிருக்கோம். அதுக்கு என்னன்னு காரணம்னு சொல்லிடுறேன். இனிமே நரேந்திர மோடி அவருடைய பேரு மிஸ்டர் 29 பைசா. சொல்லுங்க, திரு நரேந்திர மோடி அவருடைய பேரு வெறும் 29 பைசா. அவர் எப்ப வந்தாலும் சொல்லுங்க மிஸ்டர் 29 பைசானே கூப்பிடுங்க. அப்பதான் அவருக்கு உரைக்கும். ஏன் தெரியுமா, நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் 1 ரூபா வரி கட்டுறோம். நம்ம 1 ரூபா வரி கட்டுறதுக்கு அவர் திருப்பி நமக்கு எவ்வளவு தெரியுமா தராரு, வெறும் 29 பைசா. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்கிறாரு. அது பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு எல்லாம் பயங்கரமா கொடுக்கிறாரு. அவங்க கொடுக்கிற காசை விட அதிகமா கொடுக்கிறார். சென்ற முறை 29 பைசா. இது அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு இதே மாதிரி 29 பைசாவும் நம்முடைய பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களும் மதுரைக்கு போயிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க. மதுரைக்கு வந்தாங்க. 29 பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரைக்கு போய் எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்ட போறோம், எய்ம்ஸ் மருத்துவமனைய மதுரைக்கு கொண்டு வர போறோம்னு பெரிய நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினாங்க, அடிக்கல் நாட்டினாங்க. ஒரே ஒரு கல் வச்சது, ஒரே ஒரு கல்லு. அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்ப கல்ல காணும்னு தேடிட்டு இருக்கானுங்க. இப்ப வரைக்கும் இதுக்கு 1 ரூபா கூட நிதி ஒதுக்கல. திரு எடப்பாடி பழனிசாமி, மன்னிச்சுக்கோங்க, திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் இப்ப 2 நாளா என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா, உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் கல்ல காட்டுறாரு, எப்ப பார்த்தாலும் கல்லதான் காட்டுறானா. நானாவது எய்ம்ஸ் கல்ல காட்டினேன். இவர் எதை காட்டுறாரு, எதமா காட்டுறாரு? நான் எய்ம்ஸ் கல்ல காட்டினேன், இவரு அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை காட்டுறாரு. அது யார்கிட்ட பல்பாய், அது யார்கிட்ட காட்டுறாரு? 29 பைசா. இதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நேற்று பெரிய போட்டோகிராஃபர் அவரு நேற்று ஒரு பொதுக்கூட்டத்துல போய் பேசுறாரு. நானும் திரு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களும் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்களும்
திரு 29 பைசா அவர்களும் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோவை காட்டி நீங்க எல்லாம் சிரிக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. நான் நிகழ்ச்சி நடத்தினேன். கேலோ யூத் கேம்ஸ் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அதை வெற்றிகரமா நடத்தி முடிச்சதுக்கு அவர் என்ன பாராட்டிட்டு போனாரு. அதே மாதிரி செஸ் ஒலிம்பியாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். செஸ் ஒலிம்பியாடு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் நடந்துச்சு. அதை மிகச் சிறப்பாக நடத்தினதுக்காக ஒன்றிய பிரதமர் 29 பைசா பாராட்டிட்டு போனாரு. அந்த போட்டோவை தான் அவர் காட்டுறாரு. ஆனா நான் காட்டுறது எய்ம்ஸ். இது வரைக்கும் வந்துச்சா? ஒரு செங்கல் அதை நானும் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்ப அங்க ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொன்ன இருந்தா நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். இவ்வளவு புகைப்படங்களை நீங்க காட்டுறீங்களே, இந்த புகைப்படத்தை விட ஒரு சிறப்பான பார்க்க முடியுமா? யாரும் தெரியுதா? கீழே என்ன சில்ற? இதுக்குதான் நம்ம தலைவர் இவருக்கு பேர் வச்சிருக்காங்க சாமின்னு. இந்த மாதிரி ஒரு போட்டோவை இது முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஒவ்வொருத்தருடைய காலை புடிச்சு முதல்ல அந்த அம்மா ஜெயலலிதா அம்மையார் இருக்க வரைக்கும் அந்த அம்மா காலை பிடிச்சிட்டு இருந்தாரு. அதிமுக காரனுக்கு தேவை வெறும் 2 கால் தான். அந்த அம்மா ஜெயலலிதா மறந்த வரைக்கும் அந்த அம்மாவோட காலு. அந்த அம்மா இறந்த பிறகு அம்மையார் சசிகலாவோட காலு. சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் காலு. இப்ப ஓபிஎஸ் காலையும் வாரி விட்டாரு. இப்படி அதாவது இன்னொரு அதிமுகவோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். இது மாதிரி ஒரு நிலைமை எந்த கட்சிக்கும் வரக்கூடாது. சென்ற டிசம்பர் மாசம் 24ஆம் தேதி அதிமுகவுடைய நிறுவனர், கலைஞருடைய நெருங்கிய நண்பர் திரு முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள். திருப்பத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி, நினைவு நாளுக்கு ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட நிர்வாகி போஸ்டர் அடிக்கிறான். எம்ஜிஆர் போட்டோக்கு பதிலா நடிகர் அரவிந்த் சாமி போட்டோ போட்டான். எம்ஜிஆருக்கும் அரவிந்த் சாமிக்கும் வித்தியாசம் தெரியல. இதுதான் அதிமுக காரனுடைய நிலைமை. இப்படி நம்முடைய ஒவ்வொரு நிதி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை, நீட் தேர்வை கொண்டு வந்தாங்கம்மா. இப்பவும் சொல்றாரு. இதுல திரு எடப்பாடி பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி என்ன சொல்றாரு? நீங்க நீட்டை பத்தி போய் பாராளுமன்றத்துல பேச வேண்டியதானே. நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 100 முறை நீட் தேர்வை பத்தி பாராளுமன்றத்துல பேசி இருக்கிறாங்க. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை பத்தி பேச வேண்டியதானே பாராளுமன்றத்துல கேட்கிறாரு. அவருக்கு தெரியல பாராளுமன்றத்துல என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட முறை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி பாராளுமன்றத்துல பேசியிருக்கிறாங்க. 2010 நீட் தேர்வு இந்தியா முழுக்க வந்துருச்சு. ஆனா கலைஞர் ஆட்சியில் இருந்தார் அப்போ. ஆனா கலைஞர் அப்போ நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு முடிவெடுத்தாரு. விட முடியாதுன்னாரு. பொது தேர்வு 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதுனா போதும், அந்த மதிப்பெண் போதும் சொன்னார். இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வை அனுமதிக்கவே இல்லை. ஆனா அந்த அம்மா மறைந்த பிறகு 2016ஆம் ஆண்டு மறைந்த பிறகு 2017ஆம் ஆண்டு அந்த நீட் தேர்வை பாஜகவுடைய தொல்லை தாங்காம, அழுத்தம் தாங்காம கொண்டு அரியலூர் மாவட்டத்துல அனிதான்ற ஒரு குழந்தை முதல் தற்கொலை 1200 மார்க்குக்கு 1172 மார்க் வாங்கிச்சு. அந்த குழந்தை என்ன ஆசைப்பட்டுச்சு? டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுச்சு. அனிதா மட்டும் இன்னைக்கு உயிரோடு இருந்தா டாக்டர் அனிதாவோட நிக்கல. இப்போ இந்த 8 வருஷத்துல மட்டும் 22 குழந்தைங்க இறந்து